பைத்தான் பைத்தான்ற இடத்துக்கு வந்திருக்கோங்க. பைத்தானில் நம்ம யாருடைய கோவிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏக்நாத் மகாராஜ். மகாராஷ்டிராவிலே வந்து பார்த்திங்கன்னா அநேக மகாராஷ்டிரா மக்கள் வந்து ரொம்ப பயபக்தியோட ரொம்ப தெய்வம் போல் அவங்க வந்து கொண்டாடுற ஒரு நபர் தான் ஏக்நாத் மகாராஜ். அவருடைய சமாதி கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏக்நாத் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானை சேர்ந்தவர். அவங்க குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே விட்டல் பக்தாஸ். ஏக்நாத் மகாராஜ் அவருடைய குழந்தை பருவத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. அவரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி தான் எடுத்து அவரை வந்து வளர்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாத்தாவுடைய அப்பா, இவருடைய பெரிய தாத்தா, ஏக்நாத் மகாராஜுடைய பெரிய தாத்தா, அவர் வந்து அவ்வளோ பெரிய செயின்ட். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பண்டரிபுரத்தில் வந்து பாண்டுரங்கர் விட்டல் சிலையை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போது ஏக்நாத் மகாராஜோடைய பெரிய தாத்தா அவர் தான் போய் பண்டரிபுரம் பாண்டுரங்கர் விட்டல் சிலையை திரும்ப கொண்டு வந்து பண்டரிபுரத்திலே வச்சுருப்பார். அது ரொம்ப பெரிய விஷயங்க. அதை வந்து அவங்க தாத்தா அதை செஞ்சார். இவங்க குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா விட்டல் மேலே அவ்வளோ பக்தியோடு இருப்பாங்க. பிற்காலத்தில் அவருடைய இளமை காலத்தில் என்னாச்சுன்னா அங்கே இருந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து அவரை பார்த்து நீ ஒரு அனாதன்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப காயப்படுத்ததுனால அவர் வந்து 12 வயசுலேயே வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவார். அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஆலந்தி ஞானேஸ்வர் மகாராஜுடைய மூர்த்தி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஏக்நாத் மகாராஜ் அவருடைய மூர்த்தி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு மூர்த்தி இருக்குங்க. அந்த மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா சந்த் துக்காராம் மகாராஜ் அவருடைய மூர்த்தியை வச்சுருப்பாங்க. நம்மளுடைய ஏக்நாத் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து 12 வயசில் வந்து ஜனார்த்தன சுவாமி கிட்ட போகிறாரு. ஜனார்த்தன சுவாமி என்ன செய்கிறாருன்னா இவருடைய தேஜஸ், இவருடைய பக்தியெல்லாம் பார்த்து பிற்காலத்தில் இவர் ரொம்ப பெரிய ஆளாக வருவார்னு அவர் நினைக்கிறாரு. இவர் தான் துக்காராம் மகாராஜ். இவருடைய மூர்த்தி வச்சுருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏக்நாத் மகாராஜ் அவருடைய 12 வயசுலேருந்து நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணுறாரு அவருடைய குருவான ஜனார்த்தன சுவாமி கூட. இப்போ நீங்கள் ஒரு மரம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மரத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஜான விருக்ஷ். இந்த ஆஜான விருக்ஷ் மரத்துக்கு கீழே உட்காந்து அவர் நிறைய எழுதியிருக்கார். ஏக்நாத் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு இந்த மரத்துக்கு கீழே தான். இந்த கோவிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். ஏக்நாத் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மகாராஷ்டிரா மக்கள் வந்து கொண்டாடின ஒரு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஞானேஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய படைகள் அந்த காலத்தில் இஸ்லாம் படைகள் இதெல்லாம் வந்ததுனால நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் இருந்து நிறைய சூறையாடப்பட்டது. அதில் ஞானேஸ்வரி எழுதப்பட்ட நிறைய அந்த நூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருடப்பட்டது, கிழிக்கப்பட்டது. நிறைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல எல்லாம் வீசப்பட்டது. அப்போது நம்மளுடைய ஏக்நாத் மகாராஜ் அவர் என்ன செஞ்சுருப்பார்னா ஞானேஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நிறைய பேஜஸ் இருக்காது, நிறைய வந்து ஃபுல்ஃபில் இல்லாமல் இருந்துச்சு. அதை எல்லாமே வந்து நம்மளுடைய ஏக்நாத் மகாராஜ் தான் முடிச்சு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தவருக்கு வந்து ஒரு உபதேசம் கொடுத்துருப்பார். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உத்தவ கீதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்மளுடைய ஏக்நாத் மகாராஜ் என்ன செஞ்சுருப்பாருன்னா அந்த காலத்தில் மகாராஷ்டிரா மக்கள் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையான மகாராஷ்டிரா மொழியில் ரொம்ப இனிமையான வார்த்தைகளில் அவர் வந்து எழுதியிருப்பார். அதுதான் ஏக்நாத் பாகவதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏக்நாத் மகாராஜுக்கு அப்புறம் வந்த நம்மளுடைய சந்த் துக்காராம் மகாராஜ் என்ன செய்வார்னா அவர் வந்து 1000 தடவைக்கு மேலே ஏக்நாத் பாகவதத்தை வந்து படிச்சிருக்காருங்க. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து கோதாவரி நதிக்கரை. இந்த நதிக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா ஏக்நாத் மகாராஜ் வந்து ஜல சமாதி அடைஞ்சிருவார். அவர் ஜல சமாதி அடைஞ்சோடனே பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து அவருடைய உடம்பு வந்து வெளியே வரும். அந்த உடம்பை எடுத்து அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த சமாதி வச்சுருப்பாங்க. இந்த கோதாவரி நதிக்கரைக்கு பக்கத்தில் ஏக்நாத் மகாராஜ் அவருடைய சமாதி இருக்குங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் நிறைய மகான்கள் அவதரித்தாங்க. நிறைய மகான்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதில் நம்மளுடைய ஏக்நாத் மகாராஜை வந்து மகாராஷ்டிரா மக்கள் கொண்டாடுவாங்க. ஏன்னா அவரை ஞானேஸ்வரி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிய முறையில் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து எளிய மக்கள், ஒரு பாமர மக்களும் வந்து படிக்க முடியும், சொல்ல முடியும்னு சொல்லி அவர் வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரு நம்மளுடைய ஏக்நாத் மகாராஜ். குரு பக்தி, குரு மேலே எவ்வளோ அன்பு காட்டணும், நம்ம குருவை எவ்வளோ நேசிக்கணும், அந்த பிரேம பக்தியை வந்து பார்த்திங்கன்னா ஏக்நாத் மகாராஜ் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா,
சரிங்களா. கரெக்டாக அந்த கோதாவரி நதிக்கரையில் நம்ம வந்து இந்த கோதாவரி நதியை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏக்நாத் மகாராஜ் அவருடைய சமாதி ஸ்தலத்துக்கு தாங்க வரோம். இது வந்து அவருடைய சமாதி கோவில். இங்கே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏக்நாத் மகாராஜ் வந்து ஜல சமாதி அடைஞ்சிருவார். ஜல சமாதி அடைஞ்சோடனே அவருடைய உடம்பு ஒரு வாரத்தில் வெளியே வரும், தண்ணிக்கு அப்படியே வெளியே வரும். அப்போ அவருடைய உடம்பை வந்து இந்த இடத்துல வச்சு சமாதியாக வச்சுருப்பாங்கங்க. நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 4 அத்தியாயம் 4 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைத்தானில் எப்படி ஏக்நாத் மகாராஜ் அதை வந்து உயர்த்தினாரோ, அதே போல் ஆலந்தியில் எப்படி ஞானேஸ்வர் மகாராஜ் உயர்த்தினாரோ, அதே போல் ஷீர்டியை வந்து பாபா உயர்த்தினாருன்னு சொல்லியிருப்பாங்க. சாப்டர் 18 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேமத் பந்த் தபோல்கர் என்ன செஞ்சுருப்பாருன்னா, அவர் வந்து ஷாமா வீட்டுக்கு போயிருப்பார். அப்போ அவர் படிக்காத அந்த புத்தகம், அவர் அன்னைக்கு பாராயணம் பண்ணாத அந்த பேஜை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷாமா வீட்டிலேருந்து எடுத்திருப்பார். அது வந்து ஏக்நாத் பாகவதம். அது மட்டும் இல்லாமல் சாப்டர் 27 வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. காக்கா மகாஜனி அப்படின்றவர் வருவார். காக்கா மகாஜனி வந்து பார்த்திங்கன்னா ஏக்நாத் பாகவதம் புத்தகம் கொண்டு வந்திருப்பார். அப்போ பாபா வந்து பார்த்திங்கன்னா அதை ஷாமாவுக்கு எடுத்து கொடுத்துருவார். நம்மளுடைய ஷீர்டியில் வந்து பார்த்திங்கன்னா பாபு சாஹிப் ஜோக், ஹரி சீதாராம் தீட்சித் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதில் தீட்சித் வந்து பார்த்திங்கன்னா ஏக்நாத் பாகவதம் வந்து எப்பயுமே அவர் வந்து எல்லார் முன்னாடியும் ஏக்நாத் பாகவதத்தை பற்றி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாபு சாஹிப் ஜோக் வந்து பார்த்திங்கன்னா பாவத்த ராமாயண் வந்து சொல்லுவார். ஏன்னா பாபா வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா செயின்ட்ஸ், மகாராஷ்டிரா மகான்களை வந்து அவர் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணார். தன்னுடைய பக்தர்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறணும், அவங்க எழுதின விஷயங்கள்லாம் அவங்க வந்து படிக்கணும்னு சொல்லி பாபா வந்து ஹரி சீதாராம் தீட்சித்தை ஆர்டராகவே சொன்னார். நீ வந்து ஏக்நாத் பாகவதம் படிக்கலையா அப்படின்னு சொல்லி பாபா ஆர்டராகவே சொன்னார். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏக்நாத் மகாராஜ் அவருடைய வீடு, அவர் வாழ்ந்த வீடு. இந்த வீட்டில் ஒரு அதிசயம் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விட்டல் இவர் வந்து ஏக்நாத் மகாராஜ் வந்து ஒரு மிகப்பெரிய விட்டல் பக்தர். விட்டலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்காரனாக இந்த இடத்துல இருந்து வருவார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த இடத்துல இருந்து விட்டலே வருவார். வந்து ஏக்நாத் மகாராஜுக்கு வந்து வேலைக்காரனாக அவர் வந்து வேலை செய்வார். அப்புறம் நம்மளுடைய ஏக்நாத் மகாராஜ் கண்டுபிடிச்சிருவார் வந்தது விட்டல் தான் அப்படின்னு சொல்லி விட்டலுக்கு வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவார். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த இடத்துக்கு கீழே ஒரு பலகை போட்டு மூடி வச்சுருக்காங்களே, அந்த பலகைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடம் இருக்குங்க. அந்த குடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும். வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நிறைஞ்சு வருமாங்க. ஒவ்வொரு வருஷம் ஏக்நாத்தி ஸ்ரஸ்தி அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த குடம் முழுக்க தண்ணி நிறைஞ்சு வரும். அது மட்டும் இல்லாமல் இது ஏக்நாத் மகாராஜ் அவருடைய வீட்டில் இருக்கிற அவர் பயன்படுத்தின பூஜை ரூம். ஸோ எல்லோரும் பைத்தான் வாங்க. பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மகான்களை ஈர்ந்து எடுத்து இருக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சோப்பான், அதுக்கப்புறம் முக்தாபாய், நம்மளோட ஞானேஸ்வர், நிவர்த்திநாத் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்பு பட்டயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் அவங்க வாங்கிட்டு போவாங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஞானேஸ்வர் மகாராஜ் வந்து எரும மாடை வந்து ஞானம் சொல்லி கொடுத்து பேச வச்சுருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான இடங்க இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த இடத்துல தான் தண்ணி இப்போயும் ஏக்நாத் சிருஷ்டி அப்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைஞ்சு வரும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பைத்தான் வாங்க. நம்ம பாபா வந்து ஏக்நாத் மகாராஜை பற்றி நிறைய விஷயங்கள் சாய் சச்சரிதத்தில் சொன்னார். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.